கவின் அப்படிங்கிற ஒரு பையனை ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசு பையன் தான் பண்ணியிருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அக்காவ வந்து லவ் பண்றாரு. அது வந்து என் அப்பா, அம்மாவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்காரு. என்ன நடக்கும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏதோ சுதந்திர வீரர் மாரி வெளில அனுப்பிடுவாங்க. அவன தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு ஏதாவது ஜாதி கட்சி வந்து நிக்கும். ஸோ இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது இந்த கவர்மெண்ட்ன்னு இல்ல. தமிழகத்துல கடந்த ஒரு 50 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. 2 கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, அ பெரியாரையும் சரி, அம்பேத்கரையும் வச்சு தூக்கி கொண்டாடுறாங்க. ஒரு அரசியலுக்காக அவங்க பேர யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒழிய, உண்மையிலேயே அம்பேத்கர் என்ன சொன்னாரு, பெரியார் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத சட்ட வடிவில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஒரு கடுமையான சட்டமா கொண்டு வந்து, இது மாரி நடந்தா அ ஆக்ஷன் சிவியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்? இப்ப நீங்க ஸ்கூல்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாதி ஸ்கூல் வந்து ஜாதி பெயர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. நடுவுல வந்து கல்வி அமைச்சர் வந்து சொன்னாரு. அதாவது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேர்கள், ஜாதி பேர்கள் எல்லாத்தையும் நாங்க அழைக்கப் போறோம். இந்த மாரி ஜாதி பேரே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே பேப்பர்ல மட்டும் தான் அவர் எழுதி அவருடைய ஃபைல்ல வச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். பாதி ஸ்கூல் இன்னுமே பார்த்தீங்கன்னா, பாதி ஸ்கூல்ல எந்தெந்த ஸ்கூல்லாம் ஜாதி பேர்ல இயங்கிட்டு இருந்துச்சோ, இன்னும் அது அப்படியே தான் இயங்கிட்டு இருக்கே ஒழிய, எந்த ஒரு பேருமே மாறல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என் ஏரியால கூட சில ஸ்கூல் பார்த்துருக்கேன். அதுதான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்கூல் லெவல்லேருந்தே கவர்மெண்ட் வந்து பசங்களுக்கு வந்து ஜாதி ஏன் இருக்கக்கூடாது? ஜாதியால என்ன பிரச்சனைகள் வருது? ஸோ ஜாதி கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே பொய் அப்படிங்கிற விஷயத்த 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சொன்னா தான், அ ஒரு கொஞ்சமாவது மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கான கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்த மாரி எனக்கு தெரியல. அ அது மட்டும் இல்லாம, அ சிங்கப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா, லீ அப்படிங்கிற பிஎம் வந்து அவரோட நாட்டுல நெறைய மாற்றங்கள எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்னா, சிங்கப்பூர்ல வந்து எல்லா மக்களுமே ஒரே மக்கள் தான். ஸோ இங்க வந்து ஜாதி, மதம் சார்ந்த எந்த ஒரு வேறுபாடுகளுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான சட்டங்கள கொண்டு வந்தாரு. இப்ப நீங்க சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு ஜாதி கூட்டமோ, இல்ல அப்படின்னா ஒரு மத கூட்டமோ எங்கேயுமே நடத்த முடியாது. முக்கியமா ஸ்கூல், காலேஜ்ல பண்ணவே முடியாது. வெளியில வந்து பண்ணாலுமே அதுக்குமே பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கடுமையா இருக்கும். பட் இருந்தாலுமே அங்க கோயில் இருக்கு, மசூதி இருக்கு, சர்ச் இருக்கு. நீங்க சாமி கும்பிடலாம் அங்க யாருமே தடுக்க போறது கிடையாது. ஆனா, அது வந்து வெளிப்படையா வந்து அதான் என் மதம் தான் பெருசு, என் ஜாதி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஜாதி கட்சி, அந்த கட்சின்னு வச்சுட்டு சிங்கப்பூர்ல இருக்க முடியாது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் இந்தியால கொண்டு வந்தா தான் மாறும். முக்கியமா தமிழகத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் செய்வாங்களான்னு கேட்டா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அ நான் சிங்கப்பூர பத்தி பேசும்போது இங்க ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்டின்னா, சிங்கப்பூர் பிஎம் வந்து ரிசர்வேஷன் வச்சு யாருக்கும் வேலை குடுக்கல, மெரிட்ல குடுத்தாரு அப்டின்னு சொல்லிட்டு. ஏன் அவர் மெரிட்ல குடுத்தாரு அப்டின்னா, சிங்கப்பூர் அப்டிங்கிற ஒரு நாடு உருவாகும்போது, அங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அடிமட்ட லெவல்ல தான் இருந்தாங்க. ஒரு தரப்பு மட்டும் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான பொறுப்புகள்ல இல்ல. தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இந்தியாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு தரப்பு மட்டும் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான பொறுப்புகள். அதாவது கலெக்டர் பொறுப்பாகட்டும், டாக்டர் பொறுப்பாகட்டும், இல்ல அப்டின்னா ஒரு பேங்க்ல மேனேஜர் பொறுப்பாகட்டும், எல்லா அதிகார பொறுப்புலயும் ஒரு ஓபிசி அப்டிங்கிற ஒரு தரப்பு மட்டும் தான் இருந்துச்சு. எம்பிசிக்கோ, இல்ல பிசிக்கோ, இல்ல எஸ்சி, எஸ்டிக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. அதுவும் முக்கியமா எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, வாய்ப்பே சுத்தமா கிடைக்கல. அவங்க ஸ்கூல் பக்கம் விடல, அப்டியே வந்தாலும் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணனால, அவங்க ஒரு தரப்புக்கு இன்னுமே கல்வி போய் சேரல. அவங்க இன்னுமே இப்ப இறந்தாரே கவின் அவரே பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஆ அங்க இன்னும் முதல் பட்டதாரிகளே இன்னும் வரல. பாதி பேர் 10வது டிஸ்கன்டினியூ நெறைய பேர் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதனால அது இருக்க தான் செய்யும். இப்ப கவர்மெண்ட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் அவேர்னஸ கொண்டு வரணும். பசங்க மத்தியில அவேர்னஸ கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். இல்ல அப்படின்னா ஆணவ கொலை நடக்கும். அவன் வெளில வருவான். ஏதாவது ஒரு ஜாதி கட்சி அவன வச்சு தூக்கி தூக்கி கொண்டாடும். ஸோ இது வந்து அ கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். அதனால கண்டிப்பா அதுக்கு கடுமையான சட்டங்கள் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய கருத்துக்கு ஏதாவது மாற்று கருத்து நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல மறக்காம தெரிவிக்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, பிசினஸ், ஃபினான்ஸ் எல்லா விதத்துமே நம்ம பேசுவோம். ஸோ நம்மளோட நோக்கம் வந்து நம்ம கருத்துக்கள் போய் மக்கள சேரணும் அப்படிங்கிறது தான். ஸோ சேர்ந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் ஆடியன் பாய்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.